எப்போவுமே காலம்பர டிஃபன் வந்து காலம்பர ஏந்திச்சி யோசிக்கிறது இல்ல. நாளே கேட்டுக்கிறது என்ன வேணும் அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஒயிட் குருமா கேட்டிருந்தாங்க. நல்லா காரமா சுல்லுன்னு செய்யு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ மிளகா போட்டுமே ஆனால் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்தது. நான் அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் அந்த மிளகா வந்து ரொம்ப காரமும் இருக்காது. அதனால தான் அது நிறைய மிளகா தெரியுது. இந்த ஒயிட் குருமாவுக்கு வந்து எப்போதும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சிக்கணும். பட்டை, கிராம்பு மட்டும் தாளிச்சிக்கிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கிட்டு, தக்காளி இது கொஞ்சம் பெருசு பெருசாக போடணும். ஏன்னா தக்காளி சின்னதாக போட்டால் அந்த கலர் வந்து அந்த குருமாவில் ஏறிடும். ஏன்னா இதுக்கு பேரே இது வந்து நாங்கள் சொல்கிறது ஒயிட் குருமான்னு தான் சொல்லுவோம். இதுக்கு வந்து மஞ்சத்தூள்லாம் போட மாட்டோம். ஸோ அதனால் அது ஒயிட்டாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், காரமாக சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பூரிக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அப்படி நல்லாயிருக்கும். இந்த குருமாவுக்கு தேங்காய் அரைக்கும்போது கொஞ்சம் கசகசா போட்டுட்டா சூப்பராக இருக்கும். கூட வந்து நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். கடைசியாக இது கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அதாவது சேர்த்த மாதிரியும் இருக்கணும், சேர்க்காத மாதிரியும் இருக்கணும். அவ்வளோதான். இந்த ஊரில் தான் எல்லாம் காயெல்லாம் பச்சை பச்சையாக சூப்பராக இருக்கே. அதனால் எல்லாம் எத்தனாளி போட்டு அப்படி மூடி வச்சாலே நல்லா சூப்பராக வெந்துடுது. அந்த பச்சை மிளகா காரம் தெரியாத வரைக்கும் வேக வச்சு எடுத்தாலே போதும். அதுக்குள்ளாட்டி பூரிக்கு வந்து அங்கே நல்லா கடலெண்ணெய் கிடைக்கிது. கடலெண்ணெய் நான் ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அன்ரீஃபைன்டு கடலெண்ணெய் அப்படி கமன்னு வாசனையாக இருக்கும். அது அன்ரீஃபைன் இருக்கிறனாலே என்னன்னு தெரில, கொஞ்சம் மேலே பளபளன்னு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அதில் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் பூரியில். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து சூப்பராக பூரியும் நல்லா ஒரு சூப்பரான ஒரு குருமாவும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் டிஃபன். அதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் எப்படி தான் இந்த மாடுக்கும் நாய்ங்களுக்கும் டைமிங் ஒரு தடவை போட்டு பழகுன்னா அதுங்களுக்கு தெரிஞ்சிருது. கரெக்டாக ஆஃபீஸ் போகிறதுக்கு அந்த பெரிய கேட்டை வந்து அந்த சத்தம் கேட்ட உடனேயே அந்த தெருவில் இருக்கிற மாடுங்களாக இருக்கட்டும், நாய்ங்களாக இருக்கட்டும் எல்லாம் அபவுட் டர்ன் பண்ணி நம்ம வீட்டை பார்ப்பாங்க. எங்கே எனக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக அவங்களுக்கும் இவங்க கிளம்பும்போதே கரெக்டாக எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருப்பேன். எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கும் அழகாக போட்டாச்சு. மாடுங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் வந்து எதுவும் வெஜிடபிள்ஸ் இல்லைனாலும் இந்த பிஸ்கெட்டையாவது போட்டுறது, அவங்களும் சாப்பிட்றாங்க. ஏன்னா எதுவுமே போடலைன்னா ஏமாத்துற மாதிரி இருக்குமே, பாவம் வந்து நிற்கிறாங்களே அப்படின்ட்டு. அதில் வந்து அவங்களுக்கும் போட்டாச்சு. சூப்பராக